வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என கூறியுள்ளனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்தால் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மழைநீர் தேங்காத வகையில் 60 மின் மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக 121 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். காலாப்பட்டு கடற்பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் வருவாய், தீயணைப்பு, பொதுப்பணி, உள்ளாட்சி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை, மின்சாரம், சுகாதாரம், காவல்துறை, கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்தார். அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மழை காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மழை காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்க கூடாது. அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. மேலும் கடல் அலைகள் 4 அடி உயரத்திற்கு சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற அவர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்வதையும் நேரில் சென்று பார்த்தார். மேலும் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசாரிடம் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடற்கரைக்கு பொதுமக்கள் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் சுமட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது இளைஞர்கள் போலீசாரை பார்த்தவுடன் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் எல்லையம்மன் நகரை சேர்ந்த தனுஷ் 20, சின்னையன்பேட்டையை சேர்ந்த கார்த்திக் ராஜா 19 மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியை சேர்ந்த கௌதம் 20 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நிகழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சேர்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி 32. இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்று ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்ரிக்கு உண்ண உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திரும்பிக் கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதுடன் சுமார் 10 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் இன்று ஃபெங்கல் புயலாக வலுவடைகிறது. நாகப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் கடலில் தரைக்காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 75 கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் விட்டு விட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கும் வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நகர பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள், ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெளியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் மாசி வாகையரசு, வெள்ளியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன் ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர்.
சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த 2007ஆம் ஆண்டு தூண்டில் முள் அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் 8 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு மத்திய அரசின் நிதி மூலம் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டல் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் புதுவை அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வழக்கு காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை அடுத்து சோலைநகர் வடக்கு பகுதியில் மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் இருந்து 100 மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர். ஆனால் இது பாதுகாப்பானது இல்லை என்றும் படகுகள் நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் நிறுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன், கடந்த 20 வருடங்களாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருகிறோம் என்றும் இதற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 8 கோடி ரூபாய் இது எங்கே போனது என தெரியவில்லை என வேதனை தெரிவித்தார். தூண்டல் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர், கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதிலமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஆண்டுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித்தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதுடன் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர், உடனடியாக தூண்டல் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவோருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியோ விருது வழங்கப்பட்டுள்ளது. செவாலியோ என்பது உலகின் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் 1957இல் இருந்து ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயர் விருதாகும். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலியோ விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குநரும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான ஆலோசகருமான கிரேகோ ட்ரூமல் செவாலியோ விருதை அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்புக்கான அலுவலர் ஸ்டெபானி ஓர்பிலா, இந்தியாவில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ்களின் ஒருங்கிணைப்பாளர் எமிலி ரஹமான், பாண்டிச்சேரி அலையன்ஸ் பிரான்சி தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லான், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச வெடியல் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞர் அணி சார்பில் விடியல் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் நகர பகுதியில் இயக்கப்படும் 47 பேருந்துகள் மற்றும் 25 டெம்போக்களில் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் விடியல் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக தொழிலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 மழைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றார். மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி முறையாக செலவு செய்யப்படாமல் அதில் முறைகேடு நடந்தது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி இருந்தால் கருணை அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள் உட்பட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் சரியாக மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், சமுதாய நலக்கூடங்கள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்கள் பூட்டிய நிலையில் உள்ளதால் மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கான போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றார். உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன், தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களை சந்தித்து பேசியதுடன் புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர். இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர் சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உப்பளம் தொகுதி கோவில்களின் ஒரு கால பூஜைக்கு நிதி உதவியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார். புதுவை இந்து அறநிலையத்துறை மூலம் உப்பளம் தொகுதியில் உள்ள 2 கோவில்களின் ஒரு கால பூஜைக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி எம்எல்ஏ அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் கோவில் ஆகிய 2 தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு தலா ரூபாய் 20,000ற்கான காசோலைகளை கோவில் நிர்வாகிகளிடம் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கோவில் நிர்வாகிகள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித் தொகைக்கான ஆணையை 100 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்ற பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் பொறுப்பு சாய் இளங்கோ, உதவி இயக்குநர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணையை வழங்கினர். உடன் ஜனா, ராஜா, ஜான், சீனு ரெட்டியார் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு 8:30 மணிக்கு ஃபெங்கல் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஃபெங்கல் புயலாக மாறிய பின் நாளை தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாக உள்ள ஃபெங்கல் புயல் சென்னையை நெருங்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்காக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டோக்கியோ, ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரெக்டர் அளவில் 6.4 இந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி அடைந்தனர். சில இடங்களில் வீடுகளை விட்டு வெளியே வந்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். ஜப்பானின் மேற்கு கடலோர பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து தற்பொழுது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. கடந்த ஜனவரி மாதம் இந்த பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த பாதிப்பில் இருந்தே இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் தற்பொழுது மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.
இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லிரோன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வருகிறது. இது 14 சுற்றுகளை கொண்டது. வெற்றிக்கு 1 புள்ளியும் டிராவுக்கு 1/2 புள்ளியும் வழங்கப்படும். முதலில் 7.5 புள்ளியை எட்டும் வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை சொந்தமாக்குவார். தமிழகத்தை சேர்ந்த குகேஷ் முதல் சுற்றில் 42வது நகர்த்தலில் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் நேற்று நடந்த 2வது சுற்றில் குகேஷ் கருப்பு நிற காய்களுடன் விளையாடினார். இருவரும் ராஜாவுக்கு முன் உள்ள சிப்பாயை 2 கட்டம் கர்த்தி சவாலை தொடங்கினர். 12வது நகர்த்தலில் பரஸ்பரமாக ராணியை வெட்டி கொடுத்தனர். அதன் பிறகு தடுப்பாட்ட யுக்தியில் கவனம் செலுத்தியதால் 3வது நகர்த்தலில் இருவரும் டிராவில் முடிக்க ஒப்புக்கொண்டனர். 2வது சுற்று முடிவில் டிங் லிரோன் 1.5க்கு 1/2 என்ற புள்ளி கணக்கில் முன்னணியில் உள்ளார். 18 வயதான குகேஷ் கூறுகையில், இன்றைய நாள் எனக்கு நல்ல விதமாக அமைந்தது. இதுபோன்று மேலும் பல நல்ல நாட்கள் வரும் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.